ஆனால் சத்தியமாக இப்படிலாம் நடக்குன்னு நினச்சி பார்க்கலாங்க. ஆசைக்கு இத்தனோடு தான் சாப்பிட்டேன். 30 days 5 kilometer சேலஞ்சில் எனக்கு டே 19. குட் ஈவினிங். என்னுடைய பேர் வெங்கடேஷ். பர்சன் வித் டிசபிலிட்டி, விஷுவல் இம்பேர்டு, லோ விஷன் ரன்னர். இன்னைக்கான ரன்னு பார்த்தீங்கன்னா காலையில் பண்ண முடியல, அதனால் ஈவினிங் பண்ணுறேன். டே 19 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 30 days 5 kilometer சேலஞ்சில் நம்ம இன்றைக்கி தான் ஈவினிங் ரன் பண்ணுறோம். 2 kilometer கம்ப்ளீட்டட். மார்னிங் ஓடுறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஓடும்போது நல்லா ஹீட்டை வந்து ஃபீல் பண்ண முடியுது. நல்லா ஹீட் ஆகுது, உடம்பே எப்படி அனல் பறக்கிற மாதிரி எப்படி இருக்குது. 3 kilometer ஓவர். ஆனால் சத்தியமாக இப்படிலாம் நடக்குன்னு நினச்சி பார்க்கலாங்க. இந்த வயசில் கல்லை தின்னாலும் கரையும்பாங்க. ஆசைக்கு இத்தனோடு தான் சாப்பிட்டேன். என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு வீட்டில் ஒரு பனைமரம் இருக்குது, அதில் நொங்கு வெட்டினாங்க. பனங்காய் விழுது அப்படின்ட்டு, சீட்டுலாம் உடையுதுன்னு. சரி அப்படின்ட்டு ஒரு 4 நொங்கு குடித்தேன். எனக்கு நான் பொதுவாக நொங்குனாலே எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிறு நிறைய அது மாதிரி ஃபீல் ஆகும். என்ன பண்ணேன், கடுக்காக இருந்திருக்கு. அது லைட்டாக கொஞ்சம் கடுக்காக நிறைய சாப்பிடக்கூடாது. நான் என்ன பண்ணேன், சரி இருக்கட்டு என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். அது நம்மளை காலையில் வயிறு மக்கி பிடிச்சிட்டு ஒரு மென்னவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் இருக்குங்களா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் கொண்டு விட்டு, அதனால் காலையில் ரன்னிங் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. டெய்லி ரன்னிங் பண்ணுறீங்க, ஸ்போர்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சாப்பாடில் கவனமாக இருங்க. நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் அது வந்து பாதிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 4 kilometer கம்ப்ளீட்டட். லாஸ்ட் 500 meter. ஃபைனலி 19ஆம் நாளையும் வெற்றிகரமாக எல்லா இடையூறுக்கும் மத்தியிலும் முடிச்சாச்சு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுறது உங்கள் பிரதராக, உங்களில் ஒருத்தனா என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ரன்னிங்னு வந்துட்டா நோ எக்ஸ்கியூஸ், நோ ரீசன். பி ரன்னிங், பி ஹாப்பி. டாடா பாய். See you tomorrow morning.